இறுதி நேரத்திலே அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுத்த முக்கிய சங்கம் மகிழ்ச்சியிலே அதிமுகவினர், அதிர்ச்சியிலே திமுக தளம். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க நண்பா. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது நாளை தினம் வாக்குப்பதிவு என்பது இருக்க போகிறது. இந்த வாக்குப்பதிவு என்பது மிக மிக முக்கியமான, அதாவது வாக்கு செலுத்துவது நம்முடைய கடமை அப்படின்னே கூட சொல்லலாம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கொண்டால், அதாவது நாளுக்கு நாள் ஆதரவுகள் என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. மெகா கூட்டணியும் கட்டமைத்து வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நேற்றைய தினம் இறுதி நேரத்திலே அதிமுகவிற்கு முக்கியமான சங்கம் ஒன்று ஆதரவுகளை கொடுத்திருப்பது அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது அதிமுக கூட்டணிக்கு நாடார் சங்கம் என்பது முழுமையான ஆதரவுகளை கொடுத்திருப்பதாக செய்திகள் என்பது அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. காமராஜர் குறித்து அவதூறு பரப்பிய யூடியூபர் முக்தார் அகமது மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க தவறிய திமுகவை கண்டித்தும், அதே போல அவரின் மீது காமராஜரை பற்றி மிகப்பெரிய அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருந்த முக்தார் அகமது மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க கோரி ஒட்டுமொத்த நாடர்களும் காமராஜரின் தொண்டர்களும் தொடர்ந்து போராடியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை திமுக. அதன் காரணமாக அதிமுகவிற்கு எங்களுடைய முழு ஆதரவு என நாடார் சங்கம் முழுக்க ஆதரவுகளை தெரிவிச்சிருக்கார். நேரம் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக சந்தித்த நாடார் சங்கத்துடைய தலைவர்கள் அதிமுகவிற்கு முழு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருப்பதாகும். அதன் காரணமாக 2026 சட்டமன்ற தேர்தலிலே நாடார் சங்கம் அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுக்கிறது என செய்திகள் என்பது வெளியாகி இருக்கு. அதாவது யூடியூபராக அறியப்படக்கூடிய முக்தார் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்திலே கொஞ்ச மாதங்களுக்கு முன்பாக நமது ஐயா காமராஜர் அவர்களை பற்றி இழிவான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியிருந்தார். அதை கண்டித்து தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே பிரச்சனைகள் என்பது வெடித்த போதிலுமே, கண்டனங்கள் எழுந்த போதிலுமே திமுக அரசு அவரின் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள் என்பது முன்வைக்கப்பட்டு கொண்டு, அதன் காரணமாகத்தான் நாடார் சங்கமும் அதே போல காமராஜருடைய தொண்டர்களும் இதுவரைக்கும் போராடி எந்த ஒரு நடவடிக்கையும் அவரின் மீது எடுக்காத காரணத்தினால் இனிமேல் திமுகவை நம்பினால் வேலைக்கு ஆகாது, அதிமுகவிற்கு நம்முடைய ஆதரவுகளை கொடுத்து திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என சொல்லி நாடார் சங்கம் முழுவதுமே அதிமுகவிற்கு தங்களுடைய முழு ஆதரவையும் கொடுத்திருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் இன்று ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இருக்கிறது. நாளை தினம் வாக்குப்பதிவு என்பது நடத்தப்பட இருக்கிறது. இந்த வாக்குப்பதிவிலே அதிமுகவா திமுகவா அப்படிங்கிற பல பரீட்சை என்பது மிகப்பெரிய அளவில் இருக்க போகிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் வாழ்வாசாவா அப்படிங்கிற ஒரு தேர்தல். கண்டிப்பாக அந்த தேர்தலிலே அதிகப்படியான தொகுதிகள் வித்தியாசத்திலே அதிமுக தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படிங்கிறது அதிமுக தொண்டர்களுடைய மிகப்பெரிய விருப்பங்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு நண்பா.